Hello student, at third unit notes போட்டேன் class. So equilibrium of three forces acting on capital E rigid body. This third unit chapter. So equilibrium of three forces acting on A rigid body. The first one of theorem. இதெல்லாம் theory தான். So theorem, if three forces acting on a rigid body are in equilibrium, they must be coplanar. This is A, this is B, C, D, E. இது Bங்கிற force, Aல Bங்கிற force, Bல Qங்கிற force. So let B, proofல வந்து let B, Q, R be three forces in equilibrium. Take any point capital A on the line of action of P and any point B on the line of action of Q such that A, capital AB is not parallel to R. அதேபோல then the three forces being in equilibrium, the sum of their moment about the line capital AB is 0. But capital B and Q intersect capital AB, and therefore their moments about capital AB are each 0. Hence the moment of R about capital AB is also 0. Therefore capital R is either parallel to AB or capital R intersect capital AB, but we have chosen the point capital A and B such that capital R is not parallel to capital AB. Therefore capital R must intersect capital AB at a point, say C. Similarly, if capital D is sum of some other points on capital Q such that AD is not parallel to capital R, we can prove that capital R must intersect capital AD also a point, say C, say E in the point. Since the line BC and DE intersect at capital A, BD and CE must lies in one plane and capital A is on this plane. This is equilibrium of three forces acting on capital A rigid body. That is capital A. That is capital A is a point on the plane formed by Q and R, but capital A is any point on the line of action of P. Therefore every point of P is a point on the plane formed by Q and R, that is P, Q, R are in one plane. அந்த தியரம் 5 மார்க் தியரம். இது கண்டிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் உங்களுக்கு தெரியும், நோட்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா. கண்டிஷன் ஆஃப் இது அவ்வளோவா இல்லை, தியரி மட்டும்தான். அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்டான நேமிங் தியரம். 2 trigonometrical theorems statement if D is any point on the base BC of triangle ABC such that BD divided by DC equal to m small m by n and angle ADC equal to theta and angle BAD equal to alpha and angle DAC equal to beta, then m plus n into cot theta, ரொம்ப முக்கியமான தியரம், equal to m cot alpha minus n cot beta. ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறோம் ஸ்டேட்மெண்ட்டில் and நம்மளா குறிச்சிக்கிறோம். and m plus n into cot theta equal to n cot b minus m cot c. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரூஃப் வந்து இந்த படத்தை பார்த்துக்குங்க. இந்த படத்தை வரைஞ்சிக்கிறோம். ஏபிசி இது ரெண்டாக பிரித்து டிங்கிறது கொடுத்துட்டோம். இது எம், இது என், இது ஆங்கிள் தீட்டா, இதனுடைய ஆங்கிள் ஆல்ஃபா, இதனுடைய ஆங்கிள் பீட்டா. ஸோ ஃப்ரம் ப்ரூஃபில் வந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 வி கிவ்ஸ் அப்போ m by n equal to bd by dc
ஈக்குவல் டு பிடி பை டிசியை எப்படி மாற்றலாம், இந்த டிசியை வந்து டிஏன்னு மாற்றிக்கிறேன். அப்போ பிடி பை டிஏ இன்டு டிஏ பை டிசி. அப்படி நம்மளுக்கு வந்து பிடி பை டிசி வேணும். ஒரு டிஏயால் மல்டிப்ளை பண்ணி ஒரு டிஏயால் டிவைட் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு சின்ஸ் இந்த பிடியோட ஆங்கிள் வந்து சைன் ஆங்கிள் பிஏடி டிவைடட் பை சைன் ஆங்கிள் ஏபிடி, அதே போல் சைன் ஆங்கிள் ஏசிடி, அதே போல் சைன் ஆங்கிள் டிஏசி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா இன்டு சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை சைன் பீட்டா. சின்ஸ் சி ஆங்கிள் ஏசிடி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் தீட்டா ப்ளஸ் பீட்டா. அதுலேருந்து இப்போ பாருங்கள், இதுக்கு பதிலாக சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. அப்போ சைன் ஆல்ஃபா அப்படி வச்சுட்டு இதான் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா சைன் ஏ சைன் தீட்டா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் பீட்டா. அது மாதிரி அதே போல் சைன் பீட்டா முதல்ல வச்சுட்டு இது சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. அது மாதிரி பிரிச்சுக்கிறோம். சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா வந்து சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி அந்த ஃபார்முலாவில் பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து சைன் ஆல்ஃபா இருக்குது. இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு சைன் தீட்டா வெளியில் எடுத்துகிட்டு சைன் பீட்டா வெளியில் எடுக்க போகிறேன். அப்போ சைன் தீட்டாவும் சைன் பீட்டா வெளியில் எடுத்துடுச்சுன்னா மிச்சம் இருக்குது காஸ் பீட்டா பை சைன் பீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அதே போல் இதையும் வெளியில் எடுத்துடுறேன். வெளியில் எடுத்துகிட்டு இது வந்து அடி விட்டு போயிடும். ஸோ காஸ் பை சைன் காட்டு, அதே போல் காஸ் பை சைன் காட் தீட்டா காட் ஆல்ஃபா மைனஸ் காட் தீட்டா. ஸோ திஸ் இஸ் இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிடுறேன். டிவைட் உள்ள மல்டிப்ளை போயிடும். அப்போ டிவைடில் உள்ள இந்த மல்டிப்ளை போயிடும். அப்போ n இன்டு காட் பீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு எம் இன்டு காட் ஆல்ஃபா மைனஸ் காட் தீட்டா. தட் இஸ் இது என்ன உள்ளரிக்க மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எம்ஐ உள்ளரிக்க மல்டிப்ளை பண்ணி ஒன் சைடாக கொண்டு வந்தோம்னா எம் ப்ளஸ் என் காட் தீட்டா காட் தீட்டா காமனாக வெளில எடுத்துட்டோம்னா எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு எம் காட் தீட்டா மைனஸ் என் காட் பீட்டா. ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 give again. அதே போல் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். எம் பை என் ஈக்குவல் டு அதே போல் அந்த ஆங்கிள் சொன்ன மாதிரி எடுத்துட்டு அதே போல் இந்த ஆங்கிளுக்கு வந்து தீட்டா மைனஸ் பி சைன் சி, அதே போல் சைன் பீட்டா இன்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் தீட்டா இந்த ஆங்கிளை பொறுத்தளவு. அதே போல் இது ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் பிரிச்சுட்டு அதே போல் கொண்டு வரோம். ஏ மைனஸ் பி ஃபார்முலாவை பிரிச்சுட்டு கொண்டு வந்துடும். அதே போல் கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கும் அதே போல் வெளியில் எடுத்துகிறோம். முதல் இதில் எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு அதே போல் காஸ் பை சைன் வந்து காட்டு, இது அடி விட்டு போயிடும். அடுத்து காஸ் டிவைடட் பை சைன்னா காட்டு, அது மாதிரி பிரிச்சிடும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த எம்மை உள்ளிருக்க எடுத்து போயிருக்கிறேன், இந்த எண்ணெய் உள்ளிருக்க எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எம்எல்லாம் ஒன் சைடாக இது காட் தீட்டா ஒன் சைடாக கொண்டு வந்துடுறேன். இந்த மைனஸ் என் காட் தீட்டா அங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். இதை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ ஏன் காட் தீட்டா காமனாக வெளில எடுத்துனா எம் ப்ளஸ் என் காட் தீட்டா ஈக்குவல் டு என் காட் பி மைனஸ் எம் காட் சி. இது ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு 10 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை பயன்படுத்தி எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது காட் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு எல் இது பி ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை பிஏ ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குலிபிரியம்னு சொல்லணும். அதனுடைய ஃபிகர் தான் இது. இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏபி சிடி அவ்வளோதான். இதனுடைய ஆங்கிள் தீட்டா, இதனுடைய ஆங்கிள் ஆல்ஃபா, இதனுடைய டிகிரி வந்து 90 டிகிரி, இது தீட்டா ஆல்ஃபா. திஸ் இஸ் எல், இது ஜிங்கிற பாயிண்ட், இது டபிள்யூ 8. ஸோ சொல்யூஷனில் லெட் ஏபி இஸ் தி rod. Let AB is the rod of length A with G is G. It is center of gravity. And BC is the string of length L. சரிங்களா? அதே போல் இந்த இது ஃபுல்லாக தியரி தான். ஸோ தியரி எடுத்துக்கிட்டு இந்த இதை மட்டும் தரும். இது மட்டும் என்ன, லெட் தி ஸ்ட்ரிங் மேக் an angle alpha with the vertical. So angle ACB equal to alpha equal to angles GCB. Also angle LGB equal to 180 degree minus theta and angle ALG equal to 90 degree. Using the first trigonometrical theorem to triangle ALB and noting that AG ratio
GB equal to 1:1 அந்த ஃபிகரில் இருக்குல்ல 1, this is 1:1. We have 1 plus 1 cot of the 180 degree minus theta equal to 1 into cot 90 degree minus 1 into cot alpha. சரிங்களா? அப்போ that is this is 2 cot 180 degree minus theta minus cot theta. 180 degree நம்ம ஃபார்முலா இல்லைன்னா cot 180 degree minus theta minus cot theta. அப்போ 2 minus 2 cot theta equal to minus cot alpha. cot 90 degree ஓட வேல்யூ minus cot, சரி இங்கே minus cot alpha. இது வந்து cot 90 degree வந்து வேல்யூ 0, அதனால 1 into 0 0, அதை விட்டுறோம். அது ஆர் இந்த என்ன இந்த மைனஸ் கேன்சல் ஆகி 2 cot theta equal to cot alpha. Equation number 1. Draw the BD is perpendicular to CA from a rod D angle, radar angle D into triangle CDB கொடுத்துரும். அதேபோல் BD equal to BC sin alpha, that equal to BCங்கிறது L sin alpha. And from rod angle D triangle ABD, BD equal to AB sin theta into A sin theta. Therefore, L sin alpha equal to A sin theta. Equation number 2. So, eliminate alpha between equation 1 and 2. We know that cosecant squared alpha equal to 1 plus cot squared alpha. So, from equation 2 we give sin alpha equal to A sin theta by all L. Therefore, sin alpha வந்து அதோட தலையில் ஃப்ராக்ஷன் எடுத்தோம்னா cosecant alpha equal to 1 by A sin theta. Equation number 4. Substituting 4 and 1 in equation 3 we have already substitute பண்ணா L squared by A squared sin squared theta equal to 1 plus 4 cot squared theta. That implies L squared by A squared equal to sin squared theta plus 4 cos squared theta. சரிங்களா? இப்போ இதுலேருந்து என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா அந்த L squared by A squaredனு ப்ரூஃப் பண்ணணும். இந்த பாருங்க. அப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், this is L squared by A squared equal to 1 minus cos squared theta plus 4 cos squared theta. அப்போ this is L squared by A squared equal to 1, this is 4 cos squared theta இல்லை ஒரு cos squared போச்சுன்னா 3, அப்போ 1 plus 3 cos squared theta. அப்போ 1 plus 3 மட்டும் வந்து plus 1 equal to minus 1. அப்போ LCM எடுத்தோம்னா L squared minus A squared by A squared. அப்போ 3 இங்கே டிவைட் கொண்டு வந்தோம். therefore cos squared theta equal to L squared minus A squared by 3A squared. Equation number 4. இதான் ப்ரூஃப் பண்ணுவோம். So for the above equilibrium position to the possible, cos squared theta must be positive and less than 1. Therefore L squared minus A squared greater than 0. That implies L squared the minus A squared equal to greater than or A squared, or A squared less than L squared. Also L squared minus A squared divided by 3A squared less than 1. So this is L squared minus A squared less than 3A squared, or L squared equal to 3A squared இது இங்கிட்ட வந்துச்சுன்னா plus A squared 3 1 4 4A squared. That is A squared தான் வேணும் அப்படின்னா greater than L squared by 4. Therefore A squared lies between L squared by 4 and L squared. That is A squared divided by L squared lies between 1 by 4 and 1. அல்லது or A by L must lies between 1 by 2, அதுக்கு ரூட் எடுத்துறோம். அவ்வளோதான், 1 by 2 and 1. அவ்வளோதான் ஒரு எக்ஸாம்பிள். அதே போல் இந்த எக்ஸாம்பிளையும் அதே போல் தான் ப்ரூவ் பண்ணணும். என்னென்ன, cos squared theta சேம் சொல்யூஷன் தான். cos squared theta equal to B squared into A squared minus B squared A squared into L to B minus L. சரிங்களா? அதே போல் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வந்து A அதில் சொன்ன மாதிரி தான் A, this is AB, அடுத்து C, அடுத்து வந்து RA, this is E. இதனுடைய ஆங்கிள் 90 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா, இதனுடைய ஆங்கிள் 90 டிகிரி தீட்டா ஆல்ஃபா, இது தீட்டா மைனஸ் ஆல்ஃபா, இது தட் இஸ் B, இது ஆல்ஃபா, இது தீட்டா A. இதனுடைய ஃபோர்ஸ் வந்து T, இதனுடைய ஃபோர்ஸ் L, F1 W.
G weight W இது L அவ்வளோதான் இந்த தியரி. சரி, இந்த தியரியிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, this is for equilibrium unity also must pass through L as shown in the figure. AC equal to B, CE, equal to A, and AG equal to L equal to GB. The let angle BAB equal to alpha. This is இது கொடுத்துறோம். இப்போ இங்கே பாருங்க, ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஏசிபி எடுத்துக்கிறோம். we have AC divided by sin theta equal to EC divided by sin alpha. That implies ஏசிங்கிறது B by sin theta equal to A by sin alpha. That implies cross multiply பண்ணோம்னா B sin alpha equal to A sin theta. Equation number 1. அதே போல் அடுத்து ஃப்ரம் ஈக்குவேஷன் ட்ரையாங்கிள் ACL எடுத்துக்கிறோம். CL by sin 90 degree minus alpha equal to AC by sin 90 degree minus theta. அப்போ CL by cos sin 90 degree minus theta cos theta, அதனால cos alpha equal to, அதே போல் B ஏசிங்கிறது B, that implies cos theta, or CL தான் வேணும், இதை இங்கே பிரிக்கிறேன், B cos alpha by cos theta. Equation number 2. From triangle CGL, இப்போ CL divided by sin alpha equal to CG divided by sin theta. Therefore CL equal to CG sin alpha divided by sin theta. That implies that equal to AG minus AC sin alpha sin theta, that equal to L minus B sin alpha sin theta. Equation number 3. Equating 2 and 3 we get. Equating 2 and 3 we get. அப்போ அதிலிருந்து என்ன எடுத்துக்கிறோம், அதிலிருந்து L minus B sin alpha by sin theta equal to B into cos alpha by cos theta. So cos alpha by sin theta இதை இங்கே என்ன பண்ணிக்கிறேன், இது cos alpha by இந்த cos alpha இங்கே வச்சுட்டு sin alpha இங்கே டிவைட் பண்ணிடுறேன். இப்போ cos alpha by sin alpha equal to L minus B by B cos theta by sin theta. That implies cot alpha equal to L minus B by B cot theta. Equation number 4. We have no to eliminate alpha between 1 and 2, 1 and 4. அப்போ cosecant squared alpha, that is cosecant squared alpha like 1 plus cot squared alpha. That implies cosecant squared வந்து 1 by sin squared 1 plus cot squared. So 1 by sin squared ஃபார்முலா கண்டுபிடிச்சது வந்து A sin theta by B whole squared equal to 1 plus cot squared ஃபார்முலா இது சப்ஸ்டிட் பண்ணது L minus B by B cot theta and the whole squared. Using by equation 1 and 2 இருந்து இது ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கிறேன். That implies 1 by இதை ஸ்கொயர் பண்ண A squared sin squared theta divided by B equal to 1 plus L minus B in the whole squared divided by B squared cot squared theta. That equal to the B squared, இது மேலே போயிடும், B squared by A squared sin squared theta equal to 1 plus L minus B in the whole squared divided by B squared into cot squared வந்து cos squared theta by sin squared theta பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், B squared by இப்போ என்ன பண்ண போகிறேன் A squared மட்டும் வச்சு sin squared மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். sin squared into this, அப்போ sin squared உள்ள இருக்கிறது மல்டிப்ளை பண்ணிடுறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், sin squaredக்கும் இந்த sin squared நடுவிட்டு போகிறோம், cos squared மட்டும் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து sin squared ஃபார்முலா மாற்றி எழுதுறேன், 1 minus cos squared theta ப்ளஸ் இதை அப்படியே அடிச்சுக்கிறேன். அப்போ என்ன, இதிலேருந்து cos squared theta L minus B squared இந்த ப்ளஸ் டெமி இப்போ இது என்ன நினைக்கிறேன், இங்கே வந்துக்கிறேன், இந்த மைனஸ் cos squared theta ஈக்குவல் கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ் டெம் ஈக்குவல் வந்தால் மைனஸு, இந்த ஒன்றை மட்டும் வச்சுக்கிறேன். இந்த B squared மைனஸ் A squared வந்து இங்கிட்டு போனால் மைனஸ் B squared. கரெக்டாக, அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து cos squared theta, இதில் ரெண்டுலேயும் cos squared theta காமனாக இருக்க வெளில எடுத்துறேன். இப்போ 1 minus of L minus B இந்த whole squared divided by B squared equal to இதை எலிசம் எடுத்தோம்னா A squared minus B squared by A squared, that equal to cos squared theta B squared minus L minus B இந்த whole squared divided by B squared. This is கிடச்சிரும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்களா this is cos squared theta equal to B squared into A squared minus B squared divided by B squared into B squared minus L minus B இந்த whole squared. ஸோ இதில் எடுத்து கொடுத்துட்றோம். இந்த என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த A minus B இந்த whole squared ஃபார்முலா பிரித்து இதை அடிச்சுட்டா ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது கோப்ளானர் ஃபோர்ஸ். கோப்ளானர் ஃபோர்ஸ், ரெடக்ஷன் ஆஃப் கோப்ளானர் ஃபோர்ஸ் இன் ஜென்ரல், இது ஜென்ரலாக கிடைக்கிறது, இது தியரிட்டிக்கல், இதை படிச்சுக்கலாம் நோட்ஸில். அடுத்து எதுவும் ஃபுல்லாக தியரி தான். இது
reduction of any number of coplanar force அதனுடைய ஸ்டேட்மெண்ட் இது. திஸ் இஸ் இதுவும் உங்களுக்கு தியரிட்டிக்கல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் தியரி தான், நீங்கள் படிச்சுக்கலாம், ரொம்ப இது சிம்பிளானது. அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் தி பேஸ் பாயிண்ட், சேஞ்ச் ஆஃப் தி ஃபேஸ் பாயிண்ட். இது ஜஸ்ட் ஒன் இஸ் இந்த ஃபிகர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓஎக்ஸ், ஓஒய், ஹெச், கே, ஓ டேஷ், இது A1, இது X1, இது பாயிண்ட் வந்து X1, Y1 பாயிண்ட், இது Y1, இது B1. இதை வச்சுக்கிட்டு தான் இந்த தியரி. இதுவும் ஃபுல்லாக தியரி தான். இந்த ஜஸ்ட்டு இந்த இடத்துல மட்டும்தான் இது அப்படி ஜென்ரலாக கிடைக்கிறது தான் இது நோட்டேஷனாக. அடுத்து பாருங்கள், ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் கேட்டிருக்கான். ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் இது முக்கியமானது. ஸோ ஈக்குவேஷன் to the line of action of the resultant. Suppose the system of force is not in equilibrium and we reduced it to a force capital R at the point h, k and a couple g dash, then we know that r square equal to x square plus y square, equation number 1, and g dash equal to g minus h y plus k x, equation number 2. Using by above result, if r is not 0, we can suitable choose the point h, k such that the couple g dash is 0. In that case, g minus h y plus k x equal to 0, equation number 3, and the system reduced to only a single force. So இதை கூட அடுத்து பார்த்தீங்கன்னா we choose whose equation is g minus xy plus yx reduction equation 0 equal to 0. Equation number 4, slope of the line, equation 4 அப்போ equal to y by x. Therefore line equation 4 make an angle tan inverse of y by x with the axis of alpha, and so it is parallel to r, but r act at h, k. Therefore the line, equation 4, must be the line of action of r. The equation of the line of action of the resultant is therefore g minus xy plus yx equal to 0. So அதே போல இந்த எக்ஸாம்பிள் சரிங்களா. இந்த எக்ஸாம்பிளில் இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ் P, 4B, 2B, 6B acting along the sides AB, BC, CD, DE of the square of sides of 1 reduced to the system to a force of at capital A and a couple. A condition 2, show that the equation line of action resultant 2x minus y plus 6a equal to 0 with the capital AB and AD as axis of coordinates. Equation and third condition, find the push point where the resultant meet AB and AD. So figure பாருங்க, figureல AB, CD, B, 4B, 2B, 6B, XY plane. So solution la take AB as the x-axis and AD as y-axis, resolving the force along AB and perpendicular to AB. And using the notation of above theorem, we have x equal to b minus 2b equal to minus b, y equal to 4 minus 6b equal to minus 2b, g equal to algebraic sum of the moments of the force above G. Therefore G equal to 4b in dot A plus 2b dot A equal to 6b dot A. If R is a magnitude of the resultant force at A, therefore R square equal to x square plus y square A. So x oda value b square, y oda value 4b square equal to 5b square. Therefore R equal to b, that implies root 5. This is equal to
இது மாதிரி எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துட்டு this is we know that the equation to the line of action of the resultant is g minus xy plus yx equal to 0. So g ங்கிறது 6 into ba minus x into y ஓட வேல்யூ 1, which y ஓட வேல்யூ minus 2b plus small y into capital X வந்து minus b equal to 0. So எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 2x minus y plus 6a equal to 0, equation number 1. Putting y equal to 0 in equation 1, 2x plus 6a equal to 0 or x equal to minus 3. Therefore, the resultant meet AB at minus 3a, 0 point. It meet BA produced at A point E such that BE equal to 3a, AE equal to 2a. Putting x equal to 0 in equation 1, y equal to 6a. Therefore, the resultant passing through the point 0, 6a, that is, it meet AD produced at A point capital F such that AF equal to 6a. Answer. அதே போல தான் அடுத்தோம். இதில் அதில் ஏபின்னு இருந்துச்சு, அதில் நம்பர்ஸ் இருக்குது. இதே போல் பார்த்துக்கணும். அடுத்த எக்ஸாம்பிளும் இதே தான். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிற வேண்டியது. 3 forces each equal to P act along the sides of triangle ABC is other. Prove that the resultant is P into 1 minus 8 sin A by 2, A by 2 sin B by 2 sin C by 2 whole power 1 by 2, and that its line of action divides BC externally in the ratio C dot B. இந்த ஃபிகரை பாருங்க. இந்த ஃபிகரில் A B C D E F OX plane. So solution resolve the force along and perpendicular to BC. Then x equal to B plus P cos 180 degree minus C plus B into cos 180 degree plus B. So this is equal to x equal to B minus B cos C minus B cos B equal to B into B காணல் எடுத்துனா 1 minus cos C minus cos B, equation number 1. அதே போல் y எடுத்துக்கிறேன். y எடுத்துக்கிட்டு equation number 2 வச்சுக்கிறேன். If R is a magnitude of the resultant, therefore நம்மளுக்கு தெரிஞ்சது r squared equal to x squared plus y squared. அது x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணிக்கிறேன், a minus b இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் பிரிச்சுக்கிறேன். அதே போல் இதையும் a minus b இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பிரித்து என்ன பண்ணுறேன், சப்ஸ்டிட் பண்ணி எல்லாத்தையும் ஒன் சைடாக கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது b squared minus 3 minus 2 cos b minus 2 cos c minus 2 cos a 2 காமனில் எடுத்துனா இது கிடைச்சிரும். that equal to 1 plus இது வந்து cos a cos b cos c ஓட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் 1 plus cos 1 plus 4 sin a by 2 sin b by 2 sin c by 2 using a well-known identity from trigonometrical. அது மாதிரி therefore r squared equal to b squared into 1 minus 8 இந்த 2 உள்ள எடுத்து பிரிக்கிறேன். 2 உள்ள எடுத்து பிரினா 1 minus 8 a by 2 sin b by 2 sin c by 2. therefore r தான் வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுத்து 1 by 2. இதுதான் நம்மளுக்கு தேவையான ரிசல்ட். சரிங்களா, அதுலேருந்து இதை கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள், அதுலேருந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து இது ரொம்ப முக்கியமானது. ABCDEF is a regular hexagon force B, 2B, 3B, 2B, 5B, 6B acting along this is the point. இதை குறிச்சிக்கிறேன். இதை ABCDEF குறிச்சிக்கிறேன். இதுக்கு வந்து 30 டிகிரி இந்த படத்தை பார்த்துக்கோங்க. So take EB and AE as axis of coordinates. Resolving the force along AB and AE, we have x equal to B plus 2B cos 60 degree plus 3B cos 60 degree plus 2B minus 5B cos 60 degree minus 6B cos 60 degree, that equal to 3B minus 6B cos 60 degree equal to 3B minus 6B into cos 60 1 by 2 equal to 0. So இது 2 cancel 3B cancel 0, equation number 1. அதே போல் yக்கு equation number 2.
So let O be the center of the hexagon and OL be perpendicular to AB. The perpendicular distance of O from the other sides is also equal to OA. So algebraic sum of the moments of the force above 0 is equal to P plus 2B minus 3B minus 2B plus 5B minus 6B into dot OL. That equal to எல்லாத்தையும் கூட்டி கழிச்சோம்னா minus 3B OL. Use since OA AB equal to OA equal to small e. OL ஓட ஃபார்முலா OA cos 30 degree. OA க்கு பதிலா A ன்னு கொடுத்துறேன். ஸோ அப்போ A cos 30 degree வந்து √3/2. So minus 3BA √3/2. Now the algebraic sum of the resolved part of the force along each of two perpendicular direction is respectively 0. This is equal to this is அதே போல் கொடுத்து இந்த ஆன்சர் வந்துடும். அடுத்த எக்ஸாம்பிளும் தியரிட்டிக்கல் தான், ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க, if the force B1, B2, B3 acting along the sides BC, CA, AB of a triangle ABC, if they are reduced to a couple, show that B1 divided by BC equal to B2 divided by CA equal to B3 divided by AB. This is a figure. ஃபிகர் எடுத்து கொடுத்து இதை கண்டுபிடிச்சிடும். சரிங்களா? அதே போல் இந்த கண்டிஷன் தட்டும் தியரி தான். இந்த கண்டிஷன் தட் ஸோ தியரி தான், பார்த்துக்கலாம். நீங்கள் படிச்சிருங்க. தியரியில் ஒன்றும் இல்லை, கேட்காம இருக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட்டு ரீட் தான். ரீடு உங்களுக்கு நோட்ஸில் கிளாஸில் ரீட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அங்கிட்ட ஃபுல்லாகவே தியரி தான். ஃபுல்லாகவே தியரி தான். சரிங்களா? இதோட தேர்ட் யூனிட்டும் ஓவர். இதோட ஃபுல்லாகவே தியரி தான். இதோட தேர்ட் யூனிட்டு ஓவர்.